Hey everyone, welcome back to Genio Gallen. ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரேடிங் பண்ணும்போது அதில் இருக்க பொசிஷன் அண்ட் ஹோல்டிங் அப்படின்னா நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாங்க. ஸோ பை பண்ணதுக்கப்புறம் செல் பண்ணதுக்கப்புறம் அது எங்கே போகுது, இதே வந்துட்டு டெலிவரியில் நம்ம செல் பண்ணதுக்கப்புறம் அது கன்ஃபியூஸ் ஆகிட்டு வந்துட்டு திருப்பியும் இன்னொரு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிடுறாங்க தெரியாமல், அது பொசிஷனில் இருக்கிறது தெரியாமல் 0-0ன்னு ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நிறையா டவுட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதை இன்றைக்கி நம்ம கிளியர் பண்ண போகிறோம். ஸோ இது ஆக்சுவலி மெயினாக பார்த்திங்கன்னா பிகினருக்கான ஒரு வீடியோ தான். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். ஸோ நான் இன்றைக்கி Zerodha ஆப் ஓப்பன் பண்ணியிருக்கேன். கைட் ஆப், Zerodhaவோட ஆப் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நீங்கள் வெப்சைட்டில் பண்ணணுன்னாலும் நீங்கள் Zerodhaவோட வெப்சைட் ஓப்பன் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை வச்சு பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் மார்க்கெட் வாட்ச் பாருங்கள். ஸோ வாட்ச் லிஸ்ட்டில் நமக்கு ஃபேவரட்டான ஸ்டாக்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே வாட்ச் லிஸ்ட் 1, 2, 3, 4, 5 இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ உங்களுக்கு பிடிச்ச வாட்ச் லிஸ்ட்டில் உங்களுக்கு பிடிச்சமான ஸ்டாக்ஸ் எல்லாம் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா வாட்ச் லிஸ்ட் 2ல் பார்த்திங்கன்னா பேங்கிங் சைடில் போகலாம். நான் ஐசிஐசி இருக்குது பாருங்க, இதை நம்ம எடுத்துக்கலாம். நான் இதை செலக்ட் பண்ணுறேன். ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இப்போ உங்களுக்கு ஜஸ்ட் எக்ஸாம்பிள் தான் காமிக்க போகிறேன். பை பண்ணலாம். ஸோ பை பண்ணலான்னா பார்த்திங்கன்னா இப்போது ஐசிஐசிஐ பேங்க் செலக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம பை பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள், இங்கே குவான்டிட்டின்னு இருக்குது பார்த்தீங்களா. இங்கே குவான்டிட்டி நம்ம எக்ஸாம்பிளுக்கு நம்ம 10ன்னு கொடுப்போம். ஸோ 10 ஸ்டாக்ஸ் இப்போ நம்ம பை பண்ண போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், சிஎன்சி அண்ட் எம்ஐஎஸ்னால் இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறதுக்கு. ஸோ இன்றைக்கி மார்னிங் 9:15க்கு ஸ்டார்ட் பண்ணணும்னா இன்றைக்கி 3:20க்குள்ளே இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். இதே சிஎன்சி பார்த்திங்கன்னா டெலிவரின்னு சொல்கிறோம். அதாவது இன்றைக்கி பை பண்ணி இன்றைக்கே செல் பண்ணலாம், இல்லை 1 மந்த் கழிச்சு செல் பண்ணலாம், 1 இயர், 10 இயர்ஸ், லைஃப் லாங்க்கு நீங்கள் வச்சுக்கலாம், எப்போ வேணால் செல் பண்ணலாம். ஸோ இது ரெண்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சிஎன்சி ஆர்டரில் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். ஸோ 10 குவான்டிட்டி கொடுத்துருக்கோம், இங்கே சிஎன்சி செலக்ட் பண்ணியிருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போது இங்கே பாருங்கள், அப்ராக்ஸ் மார்ஜின் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இப்போ 10 குவான்டிட்டிக்கு இங்கே பாருங்கள் எவ்வளோ வருது, 5467 வருது. ஸோ 10 குவான்டிட்டி ஐசிஐசிஐ ஷேர்ஸ் இவ்வளோ ப்ரைஸ் இருக்குது. இதே பாருங்கள், இப்போ நம்ம சிஎன்சிக்கு பதிலாக எம்ஐஎஸ் கொடுப்போம். ஸோ எம்ஐஎஸ் கொடுத்து எவ்வளோ வருதுன்னு பார்ப்போமா. இங்கே பாருங்கள், வெறும் 618.86 தான் இருக்குது. ஸோ இதுதான் சிஎன்சிக்கும் எம்ஐஎஸ்லேயும் நம்ம ப்ளேஸ் பண்ண டிஃப்ரென்ஸ். குவான்டிட்டி அதே தான், அதே ஐசிஐசிஐ ஸ்டாக் தான். பட் சிஎன்சியில் நம்ம வாங்கும்போது 5000 ப்ளஸ் இருக்குது, எம்ஐஎஸில் நம்ம பை பண்ணும்போது 618 இருக்குது. ஆனால் எம்ஐஎஸை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நமக்கு இவ்வளோ ப்ரைஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு ரிஸ்க் அதிகமாக இருக்குது. நமக்கு இந்த 600 கூட மைனஸாக போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஆனால் இதே சிஎன்சியை பொறுத்த வரைக்கும் என்ன பெனிஃபிட்னா, நமக்கு ப்ரைஸ் இவ்வளோ அதிகமாக இருந்தாலும் நமக்கு ஒரு வேளை இன்றைக்கே ஒரு 500 ருபீஸ் மைனஸில் போயிட்டு இருந்தால் கூட நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா நமக்கு எப்போ அந்த ப்ராஃபிட்டில் அது 500 மைனஸ்லாம் தாண்டி நம்ம ப்ளஸ் 1000 வரைக்குமே போகிறதுக்கான சான்ஸ் நிறையா இருக்குது. அதை தாண்டி 2000, 3000 எவ்வளோ வேணால் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். ஸோ எந்த அளவுக்கு நமக்கு ப்ராஃபிட் வேணுமோ அந்த அளவுக்கு லாங் டேர்முக்கு நீங்கள் விட்டுட்டே போகலாம். 1 டேயில் வச்சுக்கலாம், 2 டேஸில் வச்சுக்கலாம், 1 வீக், 1 மந்த், அந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டே போகலாம். ஸோ அதுதான் எம்ஐஎஸ்க்கும் சிஎன்சிக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போது இந்த ஸ்டாக்கை நம்ம எப்படி பை பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம சிஎன்சியில் வச்சுருக்கோம். ஸோ சிஎன்சிலேயே நம்ம பை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 5467க்கு நம்ம பை பண்ணுறோம். எப்படி பை பண்ணோன்னா, ஆர்டர் பண்ணியாச்சு, குவான்டிட்டி போட்டுட்டோம், நம்ம சிஎன்சி செலக்ட் பண்ணிட்டோம். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்வைப் டு பை இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்வைப் டு பை அப்படின்னு கொடுத்திங்கன்னா இதை ஸ்வைப் பண்ணும்போது உங்களுக்கு அது பை ஆகிடும், அவ்வளோதான். ஸோ உங்களோட டிமேட் அக்கௌண்ட்லேருந்து மணி எடுத்துப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம பை பண்ணது எங்கே போயிருக்கோம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், இங்கே போர்ட்ஃபோலியோ இருக்குது பார்த்தீங்களா, போர்ட்ஃபோலியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ போர்ட்ஃபோலியோ செலக்ட் பண்ணதும் பார்த்தீங்கன்னா ஹோல்டிங்ஸ், பொசிஷன் அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நீங்கள் என்ன ட்ரேடிங் இன்றைக்கி எந்த ட்ரேடிங் பண்ணிங்கனாலும் அது சிஎன்சியாக இருந்தாலும் சரி, அதாவது டெலிவரியாக இருந்தாலும் சரி, இன்ட்ராடேவாக இருந்தாலும் சரி, ஸோ ரெண்டுமே இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷனில் தான் இருக்கும். ஸோ சிஎன்சியில் நம்ம 10 ஸ்டாக் 10 ஷேர்ஸ் ஐசிஐசியில் நம்ம பை பண்ணியிருக்கோம். ஸோ அது பார்த்திங்கன்னா இங்கே தான் பை ஆகிருக்கும். இந்த டே ஃபுல்லாமே சிஎன்சியில் இருக்கிறது பொசிஷனில் தான் இருக்கும். டே 2 பார்த்திங்கன்னா, அதாவது இது டி டே அப்படின்னு சொல்லுவோம், டிரான்சாக்ஷன் டேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பை பண்ண டே டிரான்சாக்ஷன் டேட்னு சொல்லுவோம். ஸோ மண்டே இன்றைக்கி ஸ்டாக் பை பண்ணியிருக்கோம்னா அது டிரான்சாக்ஷன் டேட். ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா இந்த ஹோல்டிங்கில் சிஎன்சி ஸ்டாக் மட்டும் வரும். ஸோ அதாவது T+1 டே அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் டே, இது டியூஸ்டேங்கும்போது T+1 டே, இதே வெனஸ்டேங்கும்போது T+2 டேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எப்போ நம்ம ஒரு ஸ்டாக்கை பை பண்ணி பொசிஷனில் வச்சுட்டு ஸோ ஹோல்டிங்கில் வருது பார்த்தீங்களா. ஸோ
இப்போ நம்ம பை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே T1 ஈக்குவல் டு அந்த குவான்டிட்டி இருக்குது பார்த்தீங்களா, ஜீரோவில் தான் ஃபஸ்ட்டு இருக்கும். ஸோ T2ங்கும் போது உங்களுக்கு T2 ஈக்குவல் டு 10 குவான்டிட்டி அந்த மாதிரி உங்களுக்கு காமிச்சிடும். ஸோ T3ங்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட் டே வந்துடுது பார்த்தீங்களா. ஸோ வாங்கி 2 டேஸ்க்கு அப்புறம் தேர்ட் டே. ஸோ அது வரைக்கும் இதில் ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, அது வரைக்கும் அப்போ தான் உங்களுக்கு வந்து தேர்ட் டே தான் வந்துட்டு உங்களுக்கு ஆக்சுவலாக இது வந்து டெலிவரியில் இதாகவே கன்வெர்ட் ஆகிருக்கும் உங்களுக்கு. ஸோ அது வரைக்கும் ப்ராசஸ் நடுவில் இருக்கும். அந்த ப்ராசஸ் டைமில் இன்கேஸ் நீங்கள் பை பண்ண சிஎன்சி ஸ்டாக்கை வந்து செல் பண்ணணும்னா, அதாவது T1 T2 டேயில் வந்து நீங்கள் செல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சார்ஜஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கும். இதே வந்துட்டு நீங்கள் T+1 T+2 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் செல் பண்ணுவோம், அதாவது மண்டே வாங்கியிருக்கீங்க, டியூஸ்டே வெனஸ்டே விட்டுட்டு நீங்கள் தேர்ஸ்டே அதை செல் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ப்ரோக்கரேஜ் ஃபீ வந்து இருக்காது. ஸோ மற்ற சார்ஜஸ் மட்டும்தான் இருக்குமே தவிர, எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் மட்டும்தான் இருக்குமே தவிர ப்ரோக்கரேஜ் ஃபீங்கிறது உங்களுக்கு இருக்காது. ஆனால் நீங்கள் மண்டே வாங்கி மண்டே செல் பண்ணாலும் ஓகே, டியூஸ்டே செல் பண்ணாலும் ஓகே, வெனஸ்டே செல் பண்ணாலும் ஓகே, உங்களுக்கு வந்து அடிஷ்னலாக சார்ஜஸ் வரும். அதாவது ப்ரோக்கரேஜ் சார்ஜஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வரும். ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அது வந்து என்னென்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா IL+FL சார்ஜஸ் அது மாதிரி சொல்லுவாங்க, NSDL சார்ஜஸ் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நிறைய சார்ஜஸ் இருக்குது. அதாவது இந்த ப்ராசஸ் டைமில் நம்ம செல் பண்ண உடனே செல் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி சார்ஜஸ் நிறையா இருக்குது, டேக்ஸஸ் எல்லாம் வந்து நிறையா இருக்கும். ஸோ இதுதான் இதுக்கு இருக்க பிரச்சனை. ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம 3 டேஸ்க்கு அப்புறம் பண்ணும்போது நமக்கு ப்ராஃபிட்டும் அந்தளவுக்கு வரும். ஸோ வெயிட் பண்ணி எப்போவுமே நீங்கள் பண்ணுங்கள். ஸோ வேஸ்ட்டாக வந்துட்டு இந்த பிரச்சனையை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். ஸோ இதுதான் இதுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸு, அதாவது பொசிஷன் அண்ட் ஹோல்டிங். இதே பொசிஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி பை பண்ணுற ஸ்டாக் இன்றைக்கே செல் பண்ணியே ஆகணும். இப்போ 9:15 பை பண்ணிங்கன்னா இன்றைக்கி 3:15 செல் பண்ணியே ஆகணும். அது வந்து இங்கே மட்டும்தான் இருக்கும், அது வந்து ஹோல்டிங்ஸில் போகாது. ஸோ இன்ட்ராடேங்கிறது பொசிஷனில் மட்டும்தான் இருக்கும். சிஎன்சிங்கிறது பொசிஷனில் இருந்து ஹோல்டிங்க்கு T+1 T+2 டேஸ் அந்த மாதிரி கன்வெர்ட் ஆகி அப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு குவான்டிட்டியோட காமிக்கும். ஸோ இதுதான் இதுக்கும் டிஃப்ரென்ஸ். இன்கேஸ் நீங்கள் வந்து சிஎன்சியில் ஹோல்டிங்கில் இருக்க ஸ்டாக் வந்து இப்போ நீங்கள் செல் பண்ணுறீங்கன்னா, இப்போ பாருங்கள் இங்கே பிரிட்டானியா இருக்குது, இதை நான் வந்து செல் பண்ணணுன்னா இங்கே எக்ஸிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு செல், இப்போ வந்து ஸ்வைப் டு செல் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்றீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 1000-2000 ருபீஸ் ப்ராஃபிட் அதில் வந்துடுச்சு. ஸ்வைப் டு செல்னு கொடுத்துறீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது எங்கே செல் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு எங்கே காமிக்கும்னு பார்த்தீங்கன்னா பொசிஷனில் காமிக்கும். பொசிஷனில் எப்படின்னா 0 தான் உங்களுக்கு காமிக்கும் செல். நம்ம நினச்சிருப்போம் சரி இன்னும் ஆகலைன்னு சொல்லிட்டு திருப்பி சம்டைம்ஸ் நம்ம பண்ணுற மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா திருப்பி அதை கிளிக் பண்ணி திருப்பி அதை பை பண்ணிடுவோம். ஸோ இன்னும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே முடிஞ்சு போனதை எப்படி பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர் இருக்குது பாருங்கள், இங்கே ஆர்டர் இருக்கு இல்லையா, ஆர்டர் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸிக்யூட்டட் இந்த மாதிரி வரும். இதே பெண்டிங்கில் இருந்துச்சுன்னா அதெல்லாம் உங்களுக்கு இங்கே காமிக்கும். ஸோ எக்ஸிக்யூட்டடில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இதெல்லாம் பை பண்ணிக்க செல் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இது வந்துடுச்சுனாலே உங்களுக்கு அந்த டிரான்சாக்ஷன் முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். ஸோ இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். மெயினாக பிகினராக இருக்கும்போது இந்த ப்ராப்ளம் இருக்கும். இனிஷியலாக ஒரு 1 வீக் 10 டேஸ்க்கு மட்டும் இந்த பிரச்சனை இருக்கும். ஸோ தட்ஸ் இட் வித் இதுதான் டிஃப்ரென்ஸ். பொசிஷன் அண்ட் ஹோல்டிங் கண்டிப்பாக உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் and keep supporting us. Thank you.